ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா எடுத்தோடனே செடியை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ரீயூஸ் ஐடியா தான் வந்து பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருளை வந்து இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த செடியை பற்றி வந்து சொல்கிறேன். இந்த செடிக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து நான் ரொம்ப நாளாக மாற்றி வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே இந்த மாதிரி வந்து செடி வளர்க்கவே மாட்டாங்க. ஆல்ரெடி மணி பிளான்ட்டு தான் அந்த பாட்டில் வந்து இருந்துச்சு. இந்த கற்பூரவள்ளி செடி வந்து கிடச்சிது. அதனால் இதிலே வந்து சைடில் வந்து ஒரு ஓரமாக வந்து வச்சு விட்டோம். ஒரே பாட்டில் வந்து 2 செடி இருந்தால் அந்த அளவுக்கு வந்து க்ரோத் இருக்காது இல்லையா? அதே மாதிரி மணி பிளான்ட் இன்னும் நல்லா வளரலையோன்னு எனக்கு வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் கற்பூரவள்ளி வந்து நல்லா வளர்ந்துச்சு. இப்போ அதான் வந்து நம்ம மாற்றி வந்து வைக்க போகிறோம். எதில் வந்து மாற்றி வைக்க போகிறோம்னா, இந்த மாதிரி வாஷிங் மிஷின் லிக்விட் வாங்குவோம் இல்லையா? அந்த டப்பாவில் தான் வந்து மாற்றி வைக்க போகிறோம். அந்த கேனில் தான் வந்து மாற்றி வைக்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி நீங்கள் யாருன்னா ஒரே பாட்டில் வந்து இந்த மாதிரி 2 செடி வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி வந்து வளர்க்கக்கூடாது. ஏன்னா வந்து 2 செடிக்குமே வந்து அந்தளவுக்கு க்ரோத் வந்து இருக்காது. இப்போ வந்து நல்லா வளர வேற ஆரம்பிச்சிருச்சா, அதனால தான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். சரி, அப்படியே உங்களுக்கும் வந்து காமிக்கலாம், உங்களுக்கும் வந்து ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதனால தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து பெருசாக வந்து இடம்லாம் இருக்காது இந்த மாதிரி செடி வளர்க்கலாம். நானே வந்து ஒரு குட்டி ஸ்பேஸில் தான் வந்து வளர்த்துட்ருக்கேன். அதுவும் மணி பிளான்ட் மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன். அதுவும் இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோமே. ரொம்ப நாள் ஆசை வீட்டில் வந்து எதனா செடி வளர்க்கணுன்னு. இப்போதைக்கு இந்த மணி பிளான்ட் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கற்பூரவள்ளி வந்து வீட்டில் இருந்தால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, சளியெலாம் பிடிச்சா. அதனால் இதுவும் வளர்க்கலான்னு வந்து வச்சுருந்தோம். இதெல்லாம் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் இல்லையா? இந்த கற்பூரவள்ளியெல்லாம் எப்படி வச்சாலும் வந்து வளர்ந்துடும். அதனால தான் இந்த செடி வந்து சூஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம கேனை வந்து கட் பண்ணிக்கலாம் பாதியாக. ரொம்ப பெருசாக வந்து தேவையில்லை. இது சின்ன செடி தானே, அதனால் நான் வந்து பாதியாக வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் நல்லா ஹைட்டாக கூட வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாக தான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் அந்த அளவுக்கு மண்ணுமே இல்லை என்கிட்ட. அதனால் நான் என்கிட்ட இருக்கிற மண்ணுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணது வந்து கொஞ்சம் கோணலாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இதை வந்து நம்ம சிசரை வச்சு வந்து சரியாக வந்து கட் பண்ணிக்கலாம். வேறு எதனா பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் நீங்கள் அதில் கூட வந்து செடி வந்து வளர்க்கலாம். இந்த மாதிரி கேன் இருந்தால் தான் வளர்க்க முடியும்னு இல்லை. எந்த வேஸ்ட்டு டப்பா இருக்கோ நீங்கள் அதில் வந்து செடி வளங்க. உங்கள் வீட்டில் வந்து ஸ்பேஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நிறைய செடி வாங்கி வச்சுக்கோங்க. அது பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக நல்லா இருக்குது. நான் வந்து தினமுமே காலையில் இந்த மணி பிளான்ட்டை தான் போய் நின்று பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு என்னன்னு தெரியல, அது பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. அது நல்லா க்ரீனிஷாக இருக்கா. வீட்டில் க்ரீனிஷாக இருந்தாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம அடியில் தான் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மேலே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணிலாம் வந்து கீழே போகும் இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். உங்களால் வந்து வேறு எதுவும் செடி வளர்க்க முடியல அப்படின்னா இந்த மணி பிளான்ட் வந்து நீங்கள் வளர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் தண்ணியில் வச்சாலுமே வந்து வளரும். இந்த மணி பிளான்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் நான் வந்து குட்டி குட்டியாக பாட்டிலில் வந்து வைக்க போகிறேன். அது வைக்கும்போது நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போயே கட் பண்ணி வச்சா வளருமான்னு எனக்கு வந்து தெரியல. இது வாங்கி ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போவே கட் பண்ண வந்து மனசு வரல. இப்போ இந்த மண்ணுமே வந்து நர்சரியில் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்த மண்ணு தான். ஆனால் ரொம்ப கட்டி கட்டியாக இருக்குது. நிறைய கல்லுமே வந்து இருக்குது. இது அப்படியே வந்து நம்ம போட முடியாது. பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கல் வந்து இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப பெரிய கல், சின்ன கல், அந்த மாதிரி நிறைய கல் வந்து இருந்துச்சு. இதை நம்ம அப்படியே வந்து போட முடியாதுல்ல. அதனால இந்த மண் எடுத்துகிட்டு இந்த கல்லெல்லாம் கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா மண், அதெல்லாம் வந்து நல்லா நசுக்கிட்டு தான் வந்து நம்ம போடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் போய் இந்த கல் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து கழுவி அப்புறமா நம்ம கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதை வச்சு வந்து இடிக்கிறதுன்னு தெரில. அதனால் இந்த மாதிரி குட்டி குளவிக்கல் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொண்டு வந்து நான் ஃபுல்லாக வந்து நசுக்கிட்டே இருந்தேன். இதை நசுக்கிறதுக்கே எனக்கு வந்து கை வலிச்சிருச்சு. ரொம்ப நேரமாக நான் வந்து நசுக்கிட்டே இருந்தேன். திரும்ப திரும்ப கல், தூசி எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்கிறதே தவிர அது வந்து போகவே மாட்டேங்குது. நிறைய கல் வந்து இருந்துச்சு. குட்டி கல்லுலேருந்து பெரிய கல் வரைக்கும் நிறையா இருந்துச்சு. ரொம்ப நேரம் நசுக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட காமிக்கல. நீங்களும் இந்த மாதிரி கட்டியாக இருக்குன்னா நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து போடுங்க. இப்போ திரும்பவும் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் நசுக்கினேன். கொஞ்சம் மண் தான், இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். எப்படி திரும்பவும் வந்து நம்ம மண் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற மண்ணை வந்து ஃபஸ்ட்டு அந்த பாட்டில் வந்து போட்டுக்கலாம். மேலே வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நம்ம நசுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். உங்கள் வீட்டுக்கிட்டே வந்து எதனா மண் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நர்சரிலாம் வாங்கணும்னு இல்லை.
இங்கே அந்த மாதிரி கிடைக்காது. இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அதனால் இங்கே மண்ணுலாம் வந்து நம்ம எங்கே போயும் எடுக்க முடியாது. அதனால தான் வந்து நான் நர்சரியிலே கேட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வச்சா வந்து நல்லா வளரும்னு நினைக்கிறேன். வளர்ந்ததுக்கப்புறமா நான் வந்து காமிக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானாக வந்து ஒரு செடி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன். அதாவது நட்டு வைக்கிறேன். நான் இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் நிறையா செடி வந்து இருக்கிற இடம் எல்லாமே வந்து செடியாக வந்து வைக்கலான்னு நினைக்கிறேன். குட்டியாக தான் பால்கனி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு திட்டு மாதிரி இருக்கும். அதில் தான் வந்து நான் இந்த செடியெலாம் வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கற்பூரவள்ளியில் நிறைய வேரே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துட்டோம். இன்னும் பெருசாக இருந்தால் எடுக்க வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போவே அது வெளியே வரவே இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இப்படியே நட்டு வைக்கலான்னு பார்த்தேன். அதில் வந்து நட்டு வைக்க முடியல. அது வந்து கொஞ்சம் சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. வளர்ந்ததே கொஞ்சம் வளைவாக தான் வளர்ந்துருந்துச்சு. ஆனால் இந்த செடி வந்து கட் பண்ணி வச்சாவே வளர்ந்துரும் இல்லையா? அதனால் ஒரு செடியை வந்து நான் 2ஆக வந்து கட் பண்ணிட்டேன். இது வளரும்னு நினைக்கிறேன். இப்படி கட் பண்ணி வச்சா வளர்ந்துரும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து வளர்ந்துடணும். ஏன்னா நான் ரொம்ப ஆசையாக வந்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த செடி தான் நானாக வந்து இப்படி வைக்கிறேன். இது வரைக்கும் நான் செடியெலாம் வளர்த்ததே இல்லை. செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் வளர்க்குற அளவுக்கு வீடு வந்து பெருசாக இருக்காது, இடமுமே இருக்காது. இப்போ தான் வந்து சரி இருக்கிற இடத்துல வளர்க்கலான்னு சொல்லிட்டு இந்த 3 செடி வந்து வளர்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த செடி வந்து கண்டிப்பாக வந்து வளர்ந்துடணும். இல்லைனா எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். 2 பக்கமும் கட் பண்ணி மண் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்து போட்டு விட்டுட்டேன். இப்படி பண்ணால் வளருமான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வளர்ந்துரும் தான் நினைக்கிறேன். இது கட் பண்ணி வச்சாவே வந்து வளர்ந்துரும். நாங்கள் கொண்டு வந்து வைக்கும்போதுமே ஒரு செடியிலேருந்து குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் வந்து வச்சோம். அதனால் வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். அடியில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு பிளேட்டு வந்து வச்சுட்டேன். அப்போ தான் தண்ணி வந்து அதில் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே எடுத்து வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து தண்ணி போகிறலாம் வசதி இல்லை. ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம செடியை மாற்றி வச்சுட்டோம். இப்போ வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம அடியில் வந்து பிளேட் வச்சுருக்கிறதுனால நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணிலாம் கீழே வந்துடும். அதை எடுத்து நம்ம வந்து சிங்கில் வந்து ஊற்றிடலாம். நமக்கு வந்து இடமும் வந்து மண்ணாகாமல் இருக்கும். நமக்கு இது வந்து கரெக்டாகவும் இருக்கும். அடியில் இந்த மாதிரி எதனா ஒரு வேஸ்ட்டு பிளேட் வந்து வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம செடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பச்சை பசேன்னு இருக்குது. கண்டிப்பாக வந்து இது வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.